சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் தனது கவிநயத்தின் மூலம் பல தத்துவ பாடல்களை கொடுத்துள்ளவர் கவியரசர் கண்ணதாசன். 1949 வெளியான கண்ணியன் காதலி என்ற படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமான கண்ணதாசன் தொடர்ந்து முன்னணி இயக்குனர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி பாடல்களை கொடுத்துள்ளார். மேலும் பல படங்களுக்கு எழுத்தாளராக பணியாற்றியுள்ளார் கண்ணதாசன். தயாரிப்பாளராகவும் முத்திரை பதித்துள்ளார். தனது தத்துவ பாடல்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் புகழ் பெற்ற கண்ணதாசன் கவியரசு என்ற பட்டத்துடன் அழைக்கப்பட்டார். ஆனால் இப்படிப்பட்ட கவியரசு இயக்குனர் கே. பாலச்சந்தர் கூறிய ஒரு சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுத முடியாமல் திணறிய சம்பவமும் அரங்கேறியுள்ளது. 1974 கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை படத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த படத்தில் அண்ணன் தங்கையை திட்டுகிறார். இதில் குடும்ப உறவுகளை மையப்படுத்திய பாட்டாக இல்லாமல் ஒரு முனிவர் பாடும் பாடலாக இருக்க வேண்டும் என்று கே. பாலச்சந்தர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து படத்தின் இசையமைப்பாளர் எம்.எஸ்.வி. டியூன் தயார் செய்து வைத்துள்ளார். கே. பாலச்சந்தர், எம்.எஸ்.வி., கண்ணதாசன் மூவரும் பாட்டு எழுதுவதற்காக அமர்கின்றனர். முதல் நாள் எதுவும் வரவில்லை. அதனைத் தொடர்ந்து மூவரும் 2வது நாள் அமர்கின்றனர். அப்போதும் எதுவும் வரவில்லை. இதனால் கோபமாக கண்ணதாசன் அண்ணன் தங்கையை திட்டுகிறான். இதற்கு மெலடி டியூன் போட்டு வச்சிருக்க, டியூனை மாத்து என்று எம்.எஸ்.வியிடம் சொல்ல, அவரோ அண்ணன் தங்கையை திட்டினால் அது பாசமாக திட்டாகத்தான் இருக்கும், அதனால் டியூனை மாற்ற முடியாது என்று சொல்லிவிடுகிறார். இதனால் 2வது நாளும் பாட்டு எழுத முடியாத சூழல் வருகிறது. அடுத்து 3வது நாள் அமர்கின்றனர். ஆனால் எப்போதும் எதுவும் பாட்டு எழுத முடியாததால் எம்.எஸ்.வி. கம்பெனி காரில் தனது வீட்டுக்கு புறப்பட்டு விடுகிறார். அவரை விட்டுவிட்டு வந்து அதே காரில் கண்ணதாசன் வீட்டுக்கு போக வேண்டும். அதனால் படத்தின் தயாரிப்பு அலுவலகத்தில் கண்ணதாசன் இருக்கிறார். அப்போது மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் கண்ணதாசன் தனக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி வருமாறு தயாரிப்பாளரிடம் சொல்கிறார். ஆனால் அவரோ 3 நாட்களாக ஒரு பாட்டு எழுத முடியவில்லை, இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கணுமா, இந்த மழைக்கு நீ ஒதுங்க ஏன் ஆஃபீஸ் இருக்குன்னு சந்தோஷப்பட்டிருக்க என்று சொல்கிறார். இதனால் கோபமான கண்ணதாசன், உன் ஆஃபீஸ் இல்லை என்றால் எனக்கு வேறு இடமே இல்லையா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று சொல்கிறார். எதிர்ச்சியாக வந்த இந்த வார்த்தையும் எம்.எஸ்.வி. போட்ட டியூனும் சரியாக இருந்ததால் வீட்டுக்கு போன எம்.எஸ்.வியை மீண்டும் ஆஃபீஸுக்கு வர சொல்லி பாடலை எழுதத் தொடங்குகிறார் கண்ணதாசன். அப்போது உருவான பாடல்தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. படத்தின் தயாரிப்பாளர் கூறிய ஒற்றை வார்த்தையால் கண்ணதாசன் ஒரு ஹிட் பாடலை கொடுத்துள்ளார். இந்த பாடலில் இருந்து முழுதாக 4 சரணங்களை எடுக்க என்னால் முடியவில்லை என்று கே. பாலச்சந்தர் கூறியதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.